கவனிச்சு பாருன்னு சொன்னாராம். அப்பதான் இவன் காக்காவை கவனிச்சு பார்த்தான். காக்கா விவசாயமும் பண்றது இல்ல, அறுவடையும் பண்றது இல்ல, முடமுறையா சேர்த்து வைக்கவும் இல்ல. காக்காய்க்கு பேங்க் பேலன்ஸ் ஜீரோ தாங்க. அதுக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாதுங்க. நம்புங்க, காக்கா போய் சொல்லாது. காக்கா யாராவது சாப்பாடு கொடுத்தா தனியா சாப்பிடாதுங்க. சித்தப்பாங்க ஓடியாங்க, பெரியப்பாங்க ஓடிவாங்க, என் மச்சாங்க ஓடிவா, என் மாப்பிள்ளைங்க ஓடிவா, இந்த மகராசன் சோத்தராரு எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு கூப்பிடும். ஒரு காக்கா செத்து வைத்தா எல்லா காக்கா குப்பாடு போட்டு ஆடும். அதுக்கு கடனும் கிடையாது, சுகர் பிரஷர் வியாதியும் கிடையாது. அது வாடகை வீட்டுல குடியிருக்காது, எல்லாம் சொந்த வீடு. இத கவனிச்சு பார்த்த மனுஷன் எப்பேற்பட்டவன்னு தெரியுமா? நேத்து ஒருத்தர் ஒரு மளிகை கடைக்கு வந்தாரு. கடைக்கு முன்னால ஒரு 100 ரூபாய் கிடந்துச்சு. இப்படி சுத்தமுத்தம் பார்த்துட்டு ரூபாய காலில் போட்டு மீச்சிட்டு இப்படியே நின்னுட்டாரு. அரை மணி நேரம் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரு. யாரும் பாக்கலன்னு உடனே எடுத்து பாத்துட்டு யாரோ கடைக்கு வந்தாங்க, விட்டுட்டு போன காசு தானே அது. இதுதான் மனுஷன்.